தெரியல, அவர் என்ன வந்தாருன்னு தெரியல. வந்தாரு, ஏதோ ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் ஏர்போர்ட் கூடாதுன்னு சொல்லனா, வேற இடத்துல எங்க ஏர்போர்ட் வைக்கணும்னு சொல்லல. ஏதோ வந்துட்டு அப்பப்போ ஒரு கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமால சொல்லுவாங்களா, கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போறாரு. அவ்வளவு அந்த கட்சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 குறைகின்ற அரசியல் கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். பாராளுமன்ற எலெக்ஷன்ல இருந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆதரவு போன்ற தோற்றத்தோட இன்னும் இன்னைக்கு நிலைமை வந்து இன்னும் கொஞ்சமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து விரும்பி யாரும் கூட்டணியில சேர்த்துக்க போறது. அவங்க யாரையா வலுக்கட்டாயமா போய் பண்ணி தான் யாரையா கூட்டணியில சேரமே தவிர பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டார்கள். பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவர்களுடைய வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வலுக்கட்டாயமா வேற ஏதாவது மெத்தட்ல போய் வேணா யாரோட கூட்டணி வைக்கலாம். ஆனா அவர்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் எனக்கு என்னுடைய அரசியல்.